அல்லேலூயா. கர்த்தரது நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவனுக்கு பிரியமானவர்களை உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இன்று தேவனது வார்த்தை உங்களுக்காக வெளிச்சம் உண்டாக கடவதாக. வெளிச்சம் என்பது உங்கள் வாழ்க்கையில பிரகாசிக்க வேண்டும். அது ஒரு பிரகாசம். ஏனென்னா நீங்க ஒரு இருள் சூழ்ந்த வாழ்க்கை, வேலை ஸ்தலங்களில் போகும்போது வேலை ஸ்தலங்களில் உங்களது பேச்சு ஈடுபடவில்லை, நீங்க சொல்லுகிறது அவங்க கேட்டு நடப்பதில்லை. உங்க நண்பர்கள் மத்தியில போகும்போது அங்க நடக்கிற காரியங்கள், உங்க நண்பர்கள் மத்தியில நீங்கள் பேசும்பொழுது அந்த இடத்துல உங்களது பேச்சு ஈடுபடாமல் போவது. அது மாத்திரமல்ல, ஐயோ இவனா வந்து பேசுகிறான், இவளா வந்து பேசுகிறாள், அந்த காரியம் நடக்காம போய்விடுமே என்கிற சூழ்நிலை. குடும்பத்துல வரும்பொழுது குடும்பத்திலும் அதே போல எதை பேசினாலும் அங்க கேட்பவர் யாரும் இல்லை. உங்கள் பேச்சு அந்த இடத்துல அதிகாரத்தில் நிற்பதில்லை. இப்படி இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஒரு இருள் சூழ்ந்த காரியம். இது இருளில நீங்க அகப்பட்டு போய் இருக்கிறீர்களா? பயப்படாதீங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3-4 வசனத்தை உங்களுக்கு தேவன் தருகிறார். விசுவாசிங்க. பொதுவாகவே ஆதியாகமம், வெளிப்படுத்தல் இவைகளை விசுவாசிக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்திலே இடம் உண்டு. வசனமானது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாவதற்கு வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று கண்டார். தேவன் வெளிச்சம் நல்லது என்று கண்டார். வெளிச்சம் உங்களுக்கு உண்டாக கடவது. ஆண்டவர் இவ்விதமா உங்க குடும்பத்திலே, உங்க வாழ்க்கையில, உங்க நடைமுறையிலே ஆண்டவர் இவ்விதமா ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.